நீங்க சொன்னீங்க நேற்று மாலை 7 மணிலிருந்து இன்று காலை 7 மணி வரை தான் மழைப்பொழிவு இருக்கும். அதன் பின்னர் பிற்பகலில் அது ஓரளவு குறைந்துவிடும், வெயில் தெரிய ஆரம்பித்து விடும் என்று கூறினீர்கள். ஆனால் நேற்று காலையில் ஆரம்பித்த அந்த மழைப்பொழிவும் ஒரு இருண்ட வானிலையும் இப்போது வரை இந்த நிமிடம் வரை வட மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போதும் லேசான தூறல் இருக்கிறது, இருண்ட வானிலை தான் இருக்கிறது. இந்த வறண்ட புயல் எப்படி திடீரென்று ஒரு குளிர்ச்சியை அதிக அளவுக்கு கொடுத்து மழைப்பொழிவையும் அதிகம் கொடுப்பதற்கு என்ன காரணம் சார்? வறண்ட வறண்ட புயல் கிடையாதுங்க. அது வறண்ட புயல் கிடையாது, நீராவியை அதிகமாக கொண்டு வருகிறது. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நீராவியை அதிகமாக கொண்டு வருகிறது. புயலும் ஆழமாக பதிந்து விட்டது, நிறைய நீரோட்டங்களை பிடித்து விட்டது. நீரோட்டம் என்பது வெப்ப நீரோட்டம். அது அதிலிருந்து வரக்கூடிய எல்லா ஆவியும் நீராவி எல்லாம் அது உறிஞ்சி மேலே ஆவியா ஊதிட்டு இருக்கு. ஆவியை குளிர்விக்க தான் அங்க காற்று இல்லை. எந்த இடத்துலன்னா கடலுக்குள்ளேயோ அந்த காக்கிநாடா பகுதியிலையோ அமலாபுரம் பகுதியிலையோ இல்ல. ஆனா அது எங்க இருக்குன்னா உறிஞ்சி உள்ளே விசிறிய பிறகு தரைப்பகுதியில வந்துதான் இந்த பக்கம், அதாவது நெல்லூர், ஓங்கோல், தெனாலி, சீராலா, ரேப்பள்ளி, இந்த மேற்கு பகுதியில, அதாவது விஜயவாடா சென்னை சாலையில தான் அதிகமான மழைப்பொழிவு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கடுமையான மழை ரேப்பள்ளி, சீராலா. ரேப்பள்ளி எங்க இருக்குன்னா மச்சூலிப்பட்டினத்திற்கு தெற்குப்புறம் கடலோர பகுதி. கனமழை இப்பவே இப்போ ஒரு மணி நேரமா கிட்டத்தட்ட ஒரு 15-20 சென்டிமீட்டர் கிட்ட பெஞ்சிருச்சு அந்த இடத்துல. ஒரு ரேப்பள்ளி அப்படிங்கிறது கிருஷ்ணாவோட கடல்ல கலக்கக்கூடிய இடம், கிருஷ்ணா நதி கடல் கலக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கனமழை பெய்ய தொடங்கிடுச்சு. அந்த மழைப்பொடி பாத்தீங்கன்னா உள்ளே விஜயவாடா வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு. இது அந்த அதிகமா ஆழத்தை பதிந்த காரணத்தினாலும் புயலோட விட்டம் கூடிய காரணம், அதாவது தலையை தட்டி நசுக்கிருச்சு கீழே கடலுக்குள்ள அந்த காற்று. அது இல்லாம மேல கட்டாயத்தை தவிர உச்சியில போகாம அப்படி வளைந்திருக்கு அந்த குடல். புயலோட குடல் எப்படின்னா, நம்ம காலையில 2 படம் கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த புயல் தமிழ்நாட்டின் வடகடலோரம் ஆந்திர பகுதியோட தெற்கு பகுதியில அதோட ஒரு பகுதி மேல் பகுதியில இருக்காதா. மேலிருந்து பார்த்தால் தமிழ்நாட்டின் மீது இருக்கும் போது தெரியும். ஒரு 10,000 மீட்டர் உயரத்துல போய் பாத்தீங்கன்னா, 10 கிலோமீட்டர் உயரத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மேல் புயல் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மேல ஒரு பெண்டாயி தமிழ்நாட்டு மேல இருக்கிறதுனாலதான் இது அப்படியே தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டோட வடகோடியிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் எதிர்பார்த்த நேரத்தை விட கூடுதல் நேரம் மழை பிடித்து கொண்டிருக்கு. இப்ப விட்டுடுச்சு எல்லாம். இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல வடகோடியில மட்டும் இருக்கு. நீங்க திருவள்ளூரோட தெற்கு பகுதியில வட சென்னையில இருந்தால் இன்னும் சற்று நேரத்துல அது ஓய்வு. இனிமேல் இன்னொரு 6 மணிக்கு மேல உங்களுக்கு மழை இருக்காது கண்டிப்பா. சென்னை திருவள்ளூர்ல நாளை முழுமையாக மழை பொழிவே இருக்காதுன்னு சொல்லலாமா சார்? நாளை பொழுது விடிந்ததும் புயலானது கரை கடந்து விடும். ஆந்திர பிரதேசத்தோட பீமாபுரம், மச்சூலிப்பட்டினத்துல கூட மழை இருக்காது நாளைக்கு பொழுது 7 மணி 8 மணிக்கெல்லாம் மழை இருக்காது. நாளை எல்லா இடத்துலயும் இல்ல. இந்த நிகழ்வு நாளை கரை ஏறியதும் விஜயவாடா வரைக்கும் நாளை விடியும் வரை பெய்யும் மழை. தமிழ்நாட்டுல இருக்குமா? தமிழ்நாட்டுல மழை பொழிவு இருக்குமா? கண்டிப்பா. இப்போ 10 மணிக்கு மேலே உங்களுக்கு இருக்காது. நாளைக்கு என்ன 10 மணிக்கு மேலே. அதாவது இப்ப நீங்க பழவேற்காடு ஒரு 8 மணிக்கு மேலே இருக்காதுங்க. உங்களுக்கு இப்ப 6:30-7 மணிக்கு நின்னுடும். பழவேற்காடு ஒரு 10 மணிக்கு மேல நிச்சயமா இருக்காது. எல்லா மழையும் நெல்லூர்ல, தடால இருந்தா மழை இருக்கும். நெல்லூர்ல காலை வரைக்கும், நாளை காலை வரைக்கும் இருக்கும். நெல்லூர்ல, ராணிப்பேட்டையில நீங்க நல்ல மழை பொழிவு இருந்திருக்கு சார். காலையில இருந்து ராணிப்பேட்டையில நல்ல மழை பொழிவு இருந்திருக்கு இன்னைக்கு. அதாவது ராணிப்பேட்டையில பெய்த மழைப்பொழிவு ஏன்னா புயலுக்கு காற்று வடக்கே இருந்து வந்துச்சு. அதாவது வெப்பமான பகுதியிலிருந்து வந்துச்சு. வெப்பமடைந்த காற்று ஒரு வெப்பச்சலன மழை மாரி ராணிப்பேட்டையில பெய்தது ஒரு வெப்பச்சலன மழை போல. இங்க வரும்போது குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுத்துச்சு. கடலோரம் பெய்ததுதான் புயலோடு இருந்து வரக்கூடிய காற்று, புயல்ல வீசக்கூடிய அந்த நீராவி. அங்கிருந்து வந்தது குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுத்தது. அது கொஞ்சம் ரொம்ப நேரம் பெஞ்சிருக்காது, கொஞ்ச நேரம் பெய்து ஓய்ந்திருக்கும். அவ்வளவு கொஞ்சம் டெம்பரவரி ரெய்டா தான் இருக்கும். அது அந்த மாதிரி பெய்திருக்கும். இப்போ இந்த மழைப்பொழிவு இனிமேல் ஆந்திர பிரதேசத்துக்கு தான். ஆந்திர பிரதேசம் இந்த தேனி, தென்காசி, நெல்லை, அந்த பக்கம் கன்னியாகுமரி இந்த பகுதியில மழைப்பொழிவு இருக்கு சார். அந்த மழை பெய்யும் இனிமேல் அங்கேயும் ஓய்ந்துரும். ஏனென்றால் இப்ப இதுக்கு தேவையான காற்று கன்னியாகுமரியில இருந்து இப்ப கிடைக்க பெறவில்லை. இப்ப எல்லாமே மைசூர்ல இருந்து எடுத்துக்கோம். மைசூர் மற்றும் அப்படியே, அதாவது மங்களூர், உடுப்பி வழியாக கர்நாடகத்துல இருந்து எடுத்துக்கோ. இனிமே கர்நாடக பகுதியில இருந்து, அதாவது என்னன்னு சொல்றேன்னா நம்ம கர்னூல் இந்த பகுதி, கர்நாடக பகுதியில இருந்து ஆந்திர பகுதி அப்புறம் அப்படியே மசூலிப்பட்டினம் பகுதிக்கு வந்துடும். அதனால இனிமேல் கன்னியாகுமரி மழை இருக்கும், பெரிய மழை இருக்காது. நாளை வரை கன்னியாகுமரியில மழை இருக்கும் காலை வரைக்கும். இது கரை கடக்கிற வரைக்கும் கன்னியாகுமரியில மழை இருக்கும். கரை கடந்த பிறகு காற்றுல கொஞ்சம் தொய்வு ஏற்படும். வேகமா சென்று காற்று என்ன செய்யும்,
டக்குன்னு ஒரு பிரேக் ஆகும் அதுல. அப்போ ஸ்பீடு குறையும் பொழுது கொஞ்சம் மேகம் களையும் பொழுதும் மழை இருக்கும். கேரளாவில் மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில மழை இருக்கும், பெரிய மழை இருக்காது. அப்படியே லேசா பெஞ்சிட்டு ஓய்ந்துரும். இனிமேல் மழை எல்லாமே ஆந்திர பிரதேசம். ஆனா நாளை மாலை மழை இருக்கு தமிழ்நாட்டுல. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் அது மாவட்டங்களுக்கும் அது மழை அது இருக்கு. அந்த